அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. பட்டினத்தார் எழுதின பட்டினத்தாரோட பாடல்களை டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் அவரோட உரையில் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம திருவேகம்ப மாலை அப்படிங்கிற தலைப்பில் வர்ற விஷயத்தை சிந்தனை செஞ்சு பார்ப்போம். இதில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அறந்தான் இயற்றும் அவனிலும் கோடி அதிகமில்லம் துறந்தான் அவனிற் சதகோடி உள்ள துறவுடையோன் மறந்தான் அறக்கற ரடிவோர்க்கு வாதனையற்று இருந்தான் பெருமையை என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது, ஏகம்பர நாதனே, இல்லறத்தில் உள்ளவனை காட்டிலும் துறவரம் சென்றவன் கோடி மடங்கு மேம்பட்டவன், அவனை விடவும் மனதில் துறவு மேற்கொண்டவன் 100 கோடி உயர்ந்தவன், அதர்மங்களை விட்டு நல்ல நூல்களை படித்து சிவனுடன் விளங்கி இருவகை துன்பங்களையும் அகற்றி நான் உன்னிடம் பெற்ற பெருமையை என்னவென்று சொல்வேன் அப்படின்னு சொல்லி திருவேகம்ப மாலையில் எழுதியிருக்கார். அடுத்த பாட்டு, கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல சரீரத்தை வீழ்த்திவிட்டால் கொட்டிட முழக்கி அழுவார் மயானங் குறுகியப்பால் எட்டி எடி வைப்பாரோ இறைவகாட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது, ஏகம்பநாதனே, யமன் என்ற தச்சன் வெட்டி தள்ளும் மரத்தை போல உடலை கீழே தள்ளி விட்டான். கட்டி தழுவிய மனைவியும் பிள்ளைகளும் பறை போன்ற வாத்தியங்களை அடித்து புலம்பிக் கொண்டு சுடுகாடு வரை வருவார்கள். அதற்கு மேல் ஓரடி கூட எடுத்து வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாட்டு, கைப்பிடி நாயகன் தூங்கிலேயவன் கையெடுத்து அப்புறந்தன்னில் அசையாமல் முன் வைத்தியல்வளில் ஒப்புடன் சென்று துயநீத்தி பின்வந்துறங்குவனை எப்படி நாளம்புவேன் இறை கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது, ஏகம்பரநாதனே, பலரறிய கைப்பிடித்த கணவன் உறங்கும் போது அவன் கையை எடுத்து அசையாமல் வைத்து பக்கத்து வீட்டிற்கு போய் தூங்கி மறுநாள் காலையில் எழுந்து வருபவளை நான் என்னவென்று சொல்வேன் அப்படிங்கிறார். அதாவது, கணவன் தூங்கிடுறாங்க, அவள் மனைவி பக்கத்து வீட்டில் இன்னொருத்தவங்க கூட போய் இருந்துட்டு வர்றாங்கன்னா அவளை நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த பாட்டு, நன்னீரா பூட்டிய சூத்திர பாவைனன் நதர் பாப்பினால் தன்னாலும் மாடி சலத்திடுமோ அந்த தன்மை போல உன்னாலினாலும் திரிவதனால் மற்றுனை பிரிந்தால் என்னால் இங்காவதுண்டோ இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது, ஏகம்பனே, நல்ல நாரில் கட்டப்பட்ட சூத்திர பதுமை நார் அருந்தால் தானே உதிர்ந்துவிடும். அதே போல உன் திருவருள் நடனம் ஆடுவதால் வாழும் நான் உன்னை பிரிந்து செயல்பட இயலாது அப்படிங்கிறார். எப்படி ஒரு நாரில் நூல் அந்திருச்சு அப்படின்னா அது உதிர்ந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி இறைவனோட திருவருள் நடனம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறார். அடுத்த பாடல், நல்லரிணக்கம் நின் பூசை தேரேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலையுள்ளதோ அகமும் பொருளும் இல்லாரும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளியமக்கே இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது, ஏகம்பனே, நல்லவர்கள் சேர்க்கையும் உன் பூஜையின் விருப்பமும் ஞானமும் இல்லாமல் உறுதியானது வேறொன்றும் இல்லை. வீடும் சொத்தும் மனைவியும் உறவுகளும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கை அழகியும் உடம்பும் கயிற்று பாம்பு போல தெரியும் வெளித்தோற்றமாகும் அப்படிங்கிறார். அதாவது, இந்த உலக வாழ்க்கை எல்லாமே கயிறு மாதிரி தெரிகிற வெளித்தோற்றம் இல்லை அப்படிங்கிறார். அடுத்த பாடல், பொல்லா தவனெறி நில்லா தவனை புலன்கடமை வெல்லா தவன்காலி கல்லாதவன் மெய் எடியார் போல் செல்லா தவனுண்மை செல்லாதவன் தவனின் திருவடி கண்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தாய் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது, நான் கொடியவன், சன்மார்க்கம் மற்றவன், இந்திரியங்களை வெல்லாதவன், ஞான நூல் கல்லாதவன், மெய்யடியார்களுடன் சேராதவன், உண்மை பேசாதவன், உன் மீது பக்தி இல்லாதவன், இப்படிப்பட்ட நான் ஏன் இந்த பூமியில் உடலை தாங்கி கொண்டு இருக்கின்றேன் அப்படிங்கிறார். அடுத்த பாடல், பிறக்கும்போது கொடுவதும் இல்லை பிறந்த மேல் இறக்கும்போது கொடுவதும் இல்லை இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவந்தந்த தொன்று கொடுக்கறியாது இறக்கும் குளமாறச் சொல்லி வேன் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது, பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, இடையில் தோன்றும் பொருட்கள் எல்லாம் சிவபெருமானால் அளிக்கப்பட்டது என்று உறுதி கொண்டும் வாழாத கீழ்மக்களை நான் என்னவென்று சொல்வேன் அப்படிங்கிறார். அடுத்த பாடல், அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒளிந்தார் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நற்றோகரையை பண்ண விசாரம் பலகால் விசாரம் மிப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது,
எனக்கு சோற்று கவலையே பெருங்கவலையாக இருக்கிறது. அது தீர்ந்தால் பணக்கவலை உண்டாகிறது. அது தீர்ந்தால் பெண்களுடன் சேர வேண்டும் என்ற கவலை உண்டாகிறது. இந்த பாவிக்கு என்ன கவலையெல்லாம் உண்டாக்கி விட்டாய் அப்படின்னு கடவுளை வந்து சாடுறாரு. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலாம் பிழையும் எல்லா பிழையும் பொருள் தருள்வாய் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். நான் ஞான நூல்களை படிக்காத தவறையும் அவற்றை சிந்திக்காத தவறையும் உன் கோயிலில் நிற்காத தவறையும் தியானம் செய்யாத தவறையும் ஐந்தெழுத்தை சொல்லாத தவறையும் வணங்காத தவறையும் மற்றும் உள்ள அனைத்து தவறுகளையும் பொறுத்து கொண்டு அருள் செய்வாய் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அடுத்த பாடல். மாய நட்ட போரையும் மாய மலமெனும் மாதரையும் விய்ய விட்டோட்டி வெளியே புறப்பட்டு மெய்யருளால் தாயுடன் ஒன்று பின் தானதாய் கூடி பிழைத்தாய் மறந்து ஏயுமெத நிட்டை என்றான் எழிற் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது வஞ்சக நண்பர்களையும் பெண்களையும் துரத்தி உன் திருவருளை தொடர்ந்து சென்று என் தந்தையாகிய சிவனை சேர்ந்து அதற்கு மேலான தாயை மறந்து இருப்பதே நிஷ்டை என்று என் குருநாதன் எனக்கு உபதேசித்தான் அப்படிங்கிறார். அடுத்த பாடல். வரிக்கோல வேல்வெளி யாரு நோர்க மயங்கின்று சென்று சரிக்கோது வேனெழுத்து தஞ்சும் சொல் தே தமி ஏனுடலகம் நரிக்கோ கழுக பரந்தினுங்கும் கோ வெய்ய நாய் தனக்கோ எரிக்கோ இறையதுக்கோ இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது செவ்வரி படர்ந்த வேல்விழி கொண்ட பெண்களின் காம மயக்கத்தினால் சிக்கிக்கொண்டு அவர்களுடன் விளையாடுவதற்காக அவர்களை புகழ்ந்து பேசுவேன். நான் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லவில்லை. ஆதலால் என் உடம்பு நரிக்கோ கழுகுக்கோ பருந்துக்கோ நாய்க்கோ நெருப்பிற்கோ வேறு எதற்கோ உணவாகும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையாக சொல்றார். அடுத்த பாடல். காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே மாதென்று சொல்லி வருமாயை உனை மறிவிலிட்ட தூதென்ற நாமர் சுகமென்று நாடுமீ துற்பத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். எனக்கு முன்னே கண்ணும் மூக்கும் காட்டி தன்னை பெண் என்று சொல்லி கொண்டு வரும் அவல லட்சண பெண்ணை யமன் விட்ட தூது என்று நினைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இன்பம் தருபவள் என்று நினைக்கும் கெடுமதியாளர்களை நான் என்னவென்று சொல்வேன் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்ல உற்ற பேரும் சதமல்ல பெண்டிற் சதமல்ல பிள்ளைகளும் சதமல்ல செல்வன் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நின்றால் சதக்கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். அதாவது ஊரும் நிரந்தரமல்ல உறவும் நிரந்தரமல்ல தவம் செய்து பெற்ற தாய் தந்தையும் நிரந்தரமல்ல மனைவியும் பிள்ளையும் நிரந்தரமல்ல பொருளும் நிரந்தரமல்ல இவ்வுலகில் எந்த மணி உயிர்களுக்கும் நிரந்தரமல்ல காஞ்சி ஏகாம்பரனின் திருவடிகளே நிரந்தரம் அப்படிங்கிறார். அடுத்த பாடல். சீரும் வினையது பெண்ணுருவாகி திரண்டுருண்டு கூறி முளையும் இறைச்சியுமாக கொடுமையினால் பீறு மலரும் உதிரமும் பெருங்குளவிட்டு ஏறுங் கரைகண்டிலேன் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். முன்வினை ஒரு உருவம் கொண்டு பெண் வடிவத்துடன் குவிந்த கொங்கைகள் இரண்டாக பிளந்து இறைச்சியை உடைய தொடு செய்கையால் தீர்த்து களியும் மலத்தையும் இரத்தத்தையும் சொரியும் அத்தகைய பெரும் குடியை விட்டு வெளியேறி கரை காணவில்லையே கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றார். இது கொஞ்சம் நீட்டமான